வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் நியூயார்க்கை சென்றடைந்தார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. புனித ஹஜ் பெருநாளை முஸ்லிம்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றனர். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த 6 இந்திய மீனவர்கள் கைது. கொட்டதனியாவ சிறுமி சியா சதமியை தானே கொலை செய்ததாக நேற்று கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வாக்குமூலம். அதன் உண்மைத்துவம் தொடர்பில் போலீசார் விசாரணை. தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 70வது கூட்டத்தொடரில் உரையாற்றுவதற்காக அமெரிக்காவுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நியூயார்க்கை சென்றடைந்துள்ளார். வாஷிங்டன் மற்றும் நியூயார்க்கில் உள்ள இலங்கை தூதுவர்கள் உள்ளிட்டோரால் ஜனாதிபதிக்கு இவ்வாறு வரவேற்பளிக்கப்பட்டது. நாளை ஆரம்பமாக உள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரின் ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி உள்ளிட்ட இலங்கை பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். சமாதானம், முன்னோக்கி பயணித்தல், பாதுகாப்பு மற்றும் மனித உரிமை விடயங்களின் கீழ் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் ஆரம்ப நிகழ்வு நாளை காலை 9:45 மணியளவில் நியூயார்க்கில் நடைபெறவுள்ளது. ஆரம்ப நிகழ்வில் பரிசுத்த பாப்பரசர் கலந்து கொள்ளவுள்ளதுடன் அவரின் உரையும் இடம்பெறவுள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் பொதுச் செயலாளர், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் நிகழ்வை நடத்தும் நாட்டின் தலைவர் ஆகியோரும் கலந்து கொள்ளவுள்ளனர். இலங்கை ஜனாதிபதி எதிர்வரும் 30ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரை நிகழ்த்தவுள்ளார். இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் சிலவற்றிலும் கலந்து கொள்ளவுள்ளார். தியாக திருநாளாம் புனித ஹஜ் பெருநாள் உலகளாவிய ரீதியில் வாழும் அனைத்து முஸ்லிம்களாலும் இன்று கொண்டாடப்படுகின்றது. ஹஜ் பெருநாளை கொண்டாடும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் இனிய வாழ்த்துக்கள். புனித ஹஜ் பெருநாள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. உலகளாவிய ரீதியாக இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கிய பண்டிகை ஈதுல் அல்ஹா எனப்படும் புனித ஹஜ் பெருநாளாகும். இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இஸ்லாமிய நாட்காட்டியின் பிரகாரம் துல்ஹஜ் மாதம் பிறை 10 ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. வசதி படைத்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் 5 முக்கிய கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கா சென்று மார்க்க கடமைகளில் ஈடுபடுவார்கள். உலகின் சகல பாகங்களில் இருந்தும் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கமா நகரில் மொழி மற்றும் பிரதேச வேறுபாடுகளை கடந்து லட்சக்கணக்கானவர்கள் ஒன்று கூடி ஹஜ் வழிபாடுகளில் ஈடுபடுவது இந்த தினத்தின் விசேட அம்சமாகும். இன்றைக்கு சுமார் 4000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த இறைதூதர் இப்ராஹிம் நபி அவர்களின் மனைவியான சாரா மூலம் நீண்ட காலத்தின் பின்னர் கிடைத்த ஆண்மகவான இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை கட்டளையின் பிரகாரம் பலியிட துணிந்த வரலாறு இதன் போது நினைவு கூறப்படுகின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது அன்புக்குரிய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிட துணிந்த போது எல்லாம் வல்ல இறைவன் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அதனை தடுத்து ஒரு ஆட்டை இறக்கி வைத்து அதனை பலியிடுமாறு கட்டளையிட்டார். இறைதூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றனர். இந்த தினத்தில் ஹஜ் சிறப்பு தொழுகையை நிறைவேற்றியதன் பின்னர் உல்ஹியா கடமையையும் நிறைவேற்றுவார்கள். நாட்டின் பல பகுதிகளிலும் விசேட ஹஜ் பெருநாள் தொழுகைகள் நடைபெற்றதுடன் முஸ்லிம்கள் பெருநாளை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். உலகவாழ் முஸ்லிம்களின் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளிலும் விசேட தொழுகைகள் நடைபெற்றன. காலி முகத்திடலில் இன்று காலை நடைபெற்ற விசேட ஹஜ் பெருநாள் தொழுகையில் நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். இந்த தொழுகையை ஹாபிஸ் முகமது மொஹ்சின் ராஃபிக் நடத்தினார். ஹஜ் பெருநாள் விசேட தொழுகை ரக்காமம் ஜுமா பள்ளி நிர்வாக சபையின் ஏற்பாட்டில் ரக்காமம் குளக்கரை மைதானத்தில் நடைபெற்றது. ஹுத்பா பேருரையை மருதமுனையைச் சேர்ந்த மௌலவி அமீருல் அன்சார் மௌலானா நிகழ்த்தினார். மட்டக்களப்பு காத்தான்குடியில் பெருமளவு முஸ்லிம்கள் பங்கேற்ற விசேட ஹஜ் பெருநாள் தொழுகை காத்தான்குடி கடற்கரை மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது. புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஏறாவூர் முஹைதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசலில் விசேட தொழுகைகள் இடம்பெற்றன. தியாக திருநாள் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு கல்குடா ஜம்மியத்துல் தஹ்வதில் இஸ்லாமியா ஏற்பாடு செய்த திறந்த வெளியிலான பெருநாள் தொழுகை செம்மண்ணோடை அல் ஹம்ரா வித்யாலய மைதானத்தில் நடைபெற்றது. பெரிய கிண்ணியா பிரதேசத்தின் பிரதான தொழுகை கிண்ணியா மத்திய கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றது. புத்தளம் மாவட்டத்தில் உள்ள முஸ்லிம்கள் இன்று புனித ஹஜ் பெருநாளை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர்.
பெருநாள் தொழுகைகள் மாவட்டத்தில் உள்ள பல மைதானங்கள், பள்ளிவாசல்கள் மற்றும் தக்கியாக்குகளிலும் நடைபெற்றன. புனித ஹஜ் பெருநாள் விசேட தொழுகை புத்தளம் கனமூலை பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. வவுனியா தௌகீத் ஜமாஅத்தின் ஏற்பாட்டில் பட்டாணி சூர்குடா வயல் திடலில் பெருநாள் தொழுகை நடைபெற்றது. மலையகத்திலும் முஸ்லிம்கள் ஹஜ் பெருநாளை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். ஹேட்டன் மற்றும் டிகோயா பள்ளிவாசல்களில் நடைபெற்ற விசேட தொழுகைகளில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டனர். இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த 6 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படையினரின் உதவியுடன் கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் குறித்த மீனவர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கொமாண்டர் இந்திக சில்வா குறிப்பிட்டுள்ளார். காரைதீவுக்கு வடக்கு கடற்பகுதியிலேயே இந்திய மீனவர்கள் 6 பேரும் 2 படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்தில் கடற்தொழில் திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கடற்தொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட பணிமனை அதிகாரிகளால் பொறுப்பேற்றுள்ள இந்திய மீனவர்கள் 6 பேரும் விசாரணையின் பின்னர் ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக திணைக்களத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் ரமேஷ் கண்ணா குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 2 தினங்களுக்கு முன்னர் வடக்கு கடற்பகுதியில் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 15 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மொரட்டுவை தபால் நிலைய ஊழியர்கள் 2 பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் காலத்தில் வேட்பாளர்களால் வாக்காளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தொகை கடிதங்கள் மலசலக்கூட குழிகளிலிருந்து மீட்கப்பட்டமை தொடர்பில் 2 ஊழியர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆரம்ப கட்ட விசாரணைகளை அடுத்து 2 ஊழியர்களையும் உடனடியாக பணி நீக்கம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக தபால் மா அதிபர் ரோஹன் அபேரத்ன தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தபால் மா அதிபர் மேலும் குறிப்பிட்டார். மலசலக்கூட குழிக்குள்ளிருந்து 19,000க்கும் அதிகமான கடிதங்கள் மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொடுவல நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் மீது நேற்று துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த சம்பவம் இடம்பெறும் போது தப்பிச் சென்ற கைதிகள் 2 தேடும் நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர் ஒருவரே துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காக இருந்தார். இவர் தற்போது தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் 2 குழுக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகவே இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொட்டதனியாவ சிறுமி செய்யா சதவியை தானே கொலை செய்ததாக நேற்று கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஏற்றுக்கொண்டுள்ளார். கம்பகா பெமுல்லையில் சந்தேக நபர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார். தானே கொலை செய்ததாக சந்தேக நபர் தெரிவித்துள்ள போதிலும் அதன் உண்மைத்தன்மை தொடர்பில் அறிவதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கான உத்தரவை பெற்றுக் கொண்ட பின்னர் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சிறுமி செய்யா சதவியின் கொலை தொடர்பில் ஏற்கனவே 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றனர். குறித்த சந்தேக நபர்கள் 2 சட்ட வைத்திய பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரியந்த ஜெயக்கொடி குறிப்பிட்டுள்ளார். 5 வயதான செய்யா சதவி கடந்த 12ஆம் தேதி அவரின் வீட்டிற்கு அருகிலுள்ள நீரோடையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரன இன்று முற்பகல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்தார். முப்படையின் உணவு விலை மனுக்கோரல் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் வருகை தந்திருந்தார். தற்போது அவர் வாக்குமூலம் வழங்கி வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இலங்கையின் முதலாவது சமுத்திரவார நிகழ்வு இன்று முற்பகல் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தலைமையில் நடைபெற்றது. மரம் நடுதலுடன் இந்த நிகழ்வு ஆரம்பமானது. අපි මුහුදෙන් වටවෙච්ච දූපතක
கடல் சூழவுள்ள தீவொன்றில் நாம் வாழ்கின்றோம். இதனூடாக கடந்த காலங்களில் நாம் பயனடைந்துள்ளோமா என ஆராய்ந்து பார்க்கும் போது 10% பயனை கூட நாம் பெறவில்லை என்பது புலனாகின்றது. அரசாங்கத்தின் ஊடாக மாத்திரம் தொழிலை எதிர்பார்க்காமல் தனியார் நிறுவனங்களின் ஊடாகவும் தொழில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும். இவ்வாறான நிறுவனங்களை மேம்படுத்துவதுடன் இது தொடர்பான கல்வியை சிறு வயதிலிருந்தே கற்க முடியும் எனின் எதிர்காலத்தில் அதிக தொழில் வாய்ப்புகள் காணப்படும் பிரதான இடமாக கடற்துறையை மாற்ற முடியும் என நான் எண்ணுகின்றேன். කුඩා කාලේ ඉඳලම අධ්‍යාපනයක් ලබා ගන්න පුළුවන් නම් මේ නැව් නාවික අංශය ගැන මම හිතනවා අපිට ඉදිරියේදී රැකියාවල උත්පාදනය කරන ප්‍රධානම ස්ථානයක් බවට පත් වෙයි. අපේ රටේ නාවික දැනුම ලබන தரமான கல்வியை இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு வழங்குவதன் ஊடாக வெளிநாடுகளில் எமக்கான தொழில் வாய்ப்புகளுக்கு அதிக கேள்வி நிலவுகின்றது. எமது நாட்டிற்கு அந்நிய செலாவணி கிடைப்பதுடன் நாட்டிற்கு டொலர் வருமானம் கிடைக்கின்றது. இதனை நாம் மேலும் விரிவுபடுத்த வேண்டும். இந்த துறையின் பிரதி அமைச்சராக கடந்த வாரம் கடமைகளை பொறுப்பேற்ற போதிலும் இந்த புதிய துறை தொடர்பில் நான் ஆராய்ந்து வருவதுடன் இந்த துறையில் பாரிய சேவையாற்றுவதற்கு எதிர்பார்த்துள்ளேன். මේ ශේෂ්ත්‍රය තුළ කටයුතු කරන්න මගේ විශාල බලාපොරොත්තුවක් තියෙනවා.